வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு நம்ம சாச்சனா விஜய் விஷாலுக்கு வந்துட்டு விஜய் விஷால் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு சாச்சனா பெரிய அட்வைஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். என்ன அட்வைஸ்ன்னு பாக்கணும்னா நம்ம சேனல் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் போயிட்டு அங்க போய் தோத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சாச்சனா இந்த வாரத்தோட கேப்டனா கிட்டத்தட்ட கேப்டன் ஆக வேண்டிய ஆளு வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்துட்டு தோத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஒரு கேப்டன்சிக்கான தோத்து வந்துட்டு ஜெஃப்ரி கூட சொல்லிட்டு இருந்தான், நான் எவ்வளவு விட்டு கொடுத்தேன், அவ அப்பயும் வந்துட்டு தோத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு நம்ம சாச்சனா மேல வந்துட்டு ஒரு பழியை சுமச்சிருந்தாங்களா, இல்ல உண்மையாலுமே ஜெஃப்ரி வந்துட்டு சாச்சனா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்து ஒரு ஓட்டோ ஏதோ வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரி போட்டிருந்தப்ப 2 ஓட்டம் ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு நாமினேஷன் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு ஜெஃப்ரி இப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா விஜய் விஷால் வந்து அவன் வந்து உன்னை ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா வந்துட்டு நாமினேஷன்ல நீ இருக்க வேணாம்னு நினைச்சிருந்தா வந்துட்டு அவன் வந்து உனக்கு அந்த ஒரு நாமினேஷனே பண்ணிருக்க கூடாது. அவங்க ஜெஃப்ரி உனக்கு ஒரே ஒரு ஓட்டு போட்டனால மட்டும்தான் நீ வந்து நாமினேஷன் அவன் வந்துட்டு நீ நாமினேஷன் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவன் வந்துட்டு அந்த ஓட்டு போடுறதுக்கே தேவையில்ல, அந்த ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அவன் வந்துட்டு அப்பனா என்ன நினைச்சிருக்கான், எல்லாமே வந்துட்டு அவன் வந்துட்டு வெளிப்படத்தன்மை வந்துட்டு பொய்யா நடிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு செம்மையா ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு நாமினேஷன் பாஸ் என்கிட்ட இருக்குது, கேப்டன்சி எதுக்கு, அது வந்துட்டு நாமினேஷன் வந்து தப்பிக்கலாம், அதனாலதான் கேப்டன்சி. இப்போ வந்துட்டு கேப்டன்சி இருக்கனால வந்துட்டு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேஸ்ட் ஆயிடும், அப்புறம்னால வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால நான் கேப்டனை விட்டு கொடுத்துறேன், கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படிலாம் பையன் சொல்றானே பார்த்தா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல பார்க்கும்போது தான் தெரியுது. அது விஜய் விஷால் இப்ப பேசிக்கும் போது தான் நம்மளுக்கே ஒரு மைண்ட்ல வந்து தோணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து போன வாரம்லாம் வந்து அசிஸ்டன்ட் கேப்டன்ங்கிறது எதுவுமே கிடையாது, இப்போ வந்து இந்த ஒரு இது வந்து அரிய வாய்ப்புகள் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஒன்ட்ட தான் வருவாங்க, ஒன்ட்ட தான் பேசுவாங்க, ஒன்ட்ட தான் டீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து அதையும் சொல்றாரு. எனக்கு வந்து அவங்க வந்துட்டு வருவாங்க, அதை எப்படி டீல் பண்ண போறாங்க, எந்த மூலியமா வந்து டீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து அரிய வாய்ப்புகள் உனக்கு வந்துட்டு உனக்குன்னு வாச்சிருக்குது. ஏன்னா பெஸ்ட் வாங்கியிருக்க போன வாரம், இந்த வாரம் வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் ஆயிருக்க, அதனால வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு டிசர்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் போன வாரம்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்ல பாத்தியா, போன வாரம்லாம் கேப்டன்ஸ் அந்த ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாம இருந்துச்சு. இப்போ வந்துட்டு உனக்கு அதிகமா வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்புகள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது வந்துட்டு நீ அதை வச்சு நீ எப்படிலாம் வந்துட்டு நம்ம கொண்டு போகணும், எப்படிலாம் வந்துட்டு இந்த இதை வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த வாரம் எவிக்ஷன் ஆனா கூட வந்துட்டு நான் இப்படிலாம் நான் பண்ணிட்டு போனேன்டா, கேப்டன்சி டாஸ்க் இப்பெல்லாம் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கறது வந்துட்டு அது வெளியில போகும்போது வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாம போனாதான் வந்துட்டு அது வேஸ்ட். நம்ம எல்லாமே பண்ணிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா எல்லாமே பண்ணிட்டு அந்த ஒரு வாரத்தை விட்டு நம்ம வெளில போயிருந்தோம்னா அப்போதைக்கு ஃபீல் பண்ணுவாங்க மக்கள், இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒண்ணு சொல்றாங்க. நம்ம போகும்போது நல்லா கெத்தா போகணும், நம்ம வந்துட்டு ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ அதை பண்ணிருக்கலாமே, ஐயோ இதை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் தாட்ல நம்ம இருக்கவே கூடாது. எல்லாமே நம்ம பண்றதை முடிக்க எல்லாமே பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்னா விஜய் விஷால்ட்டியோ இல்ல அருண் பிரசாத்ட்டியோ முத்துட்டியோ இந்த மாதிரிலாம் நீ கேட்டு பண்ணாம உன் டிசிஷன்ல என்ன தோணுது, உனக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட்னு தோணுதா அதை மட்டும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரா வந்து சுவாரஸ்யமா வந்துட்டு நல்ல ஒரு விஜய் விஷால் வந்துட்டு சாச்சனாவை நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு பார்க்க முடிஞ்சு. மேபி வந்துட்டு அவங்க கேப்டன் அசிஸ்டன்ட் கேப்டன் ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நான் ரொம்ப ஆர்வமா வெயிட்டிங்ல இருக்கேன். நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.